ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 3வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் அவங்களுக்கு இந்த ஃபெதர் இம்மார்டல் சேக் அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன்னா இந்த தண்டர் சேக்கையும் அந்த எல்டர் யூவியும் நம்ம ஹீரோ மொத்தமாக முச்சு விட்டான். ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஃபெதர் இம்மார்டல் சேக்லேருந்து யார் யார் வரப்போறா அதெல்லாம் அங்கே தெரியல. அதனால அவங்க வந்துட்டா இவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். இதனால அன்னக்காரனும், ஹே ஜுன்லின், நீ வந்து ஒரு ப்ரோட்டேஜி மாதிரி, அதனால உன்னோட ஃபியூச்சரை நீ இங்கே வேஸ்ட் பண்ண வேணாம். நான் கண்டிப்பாக அந்த ஃபெதர் இம்மார்டல் சேக் இங்கே வரும், அவங்கள நாங்கள் வந்து எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். நீ இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் போயிடு. ஏன்னா ஸ்டில் இப்பயும் உங்ககிட்ட சான்ஸ் வந்து இருக்கு. ஈவன் நீங்க எப்படியாச்சும் எங்களோட லைஃபை கொடுத்தாச்சு, உன்னை நாங்க காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். அங்க பின்னாடி ஃப்ரெண்டுக்காரங்களும் அதே தான் அங்க சொல்லுவாங்க. ஆமா மாஸ்டர் ஈ, நீங்க சொல்றது அப்சல்யூட்டா கரெக்ட். அந்த பொண்ணும் அதே தான் சொல்றான். மாஸ்டர் ஈ சொல்றத நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஜீனியஸான பர்சன் அவ்வளோ சீக்கிரத்துல வரதில்ல. அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க மாட்டிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு சுத்தமா அங்க விருப்பமே இல்லை. அங்க டிசைபிளா சில பேர் இருப்பாங்களே, அவங்களும் அதே தான் அங்க சொல்றாங்க. ஆமா, பீக் மாஸ்டர் ஜூன்லின் அவரு மிகப்பெரிய ஆளு. அவரோட பவர் இங்கே நிக்க கூடாது, அவரு இந்த உலகத்துக்கே காட்டணும் அவரு யாருன்னு. இதனால நம்ம சேக்கோட புகழும் உலகம் முழுக்க அப்படி பரவும். அதனால பீக் மாஸ்டர், நீங்க தாராளமா இந்த இடத்த விட்டு போகலாம். நாங்க இருக்கோம், இங்க இருக்கிற கோட்டையை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க கண்டிப்பா நின்னு மோத தான் போறோம். இப்படி அங்க சொல்லும் போது என்னடா இது, நம்மளுக்காக எல்லா சாக்குமே அங்க எப்படி சொல்லுது அப்படின்னு தான் நம்மளால ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். சாக்ல இருக்கிற ஒருத்தவங்களும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் போது இவங்களை எப்படி என்னால விட்டு போக முடியும்? இதனால நம்ம ஜூன்லின் அவன் அண்ணன் கிட்ட வந்துட்டு, இப்படி என்னை பற்றி பாராட்டுறது, என்னை ஹைப்பிங் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ஓகே தான். ரிலாக்ஸாக இருங்க, நீங்கள் ஒன்றும் இதை நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன். நீங்கள் என்ன யோசிச்சிங்க, பிளானே பண்ணாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சிங்களா? என்கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு. இந்த பிரச்சனை உருவானது என்னால, அதனால இந்த பிரச்சனையை கிளீன் பண்ண போறதும் நான் தான். அதனால இந்த தண்டர் சேக்ல ஏகப்பட்ட ட்ரெஷர்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிட்டு எடுக்க பாரு. ஏன்னா அந்த சேக்கை மொத்தமா அழிச்சிட்டோம், இப்போ அதுவும் நம்மளுக்கு தான். அதே மாதிரி நான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு இப்படின்னு நம்மால பயங்கர வேகமா பறந்து போறான். அங்க பாக்குற அண்ணக்காரன் ஈ அவரும் அங்க யோசிக்கிறாரு. ஜுன்லின் வந்து எப்பயுமே இப்படிதான், கெட்ட ஆளுங்களை அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு வைக்க மாட்டான். வேலைன்னு வந்துட்டா ட்ரீஸை கூட விடாம மொத்தமா அழிச்சு விட்டுருவான். சீன் அப்படியே ஒரு பேம்பு ட்ரீஸை நோக்கி வரும். அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க பயங்கர வேகமா ஓடி போறாங்க. அந்த பொண்ணும் பின்னாடி வர பர்சனை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஓடி போயின்னு இருக்கா. பின்னாடியும் ஒரு வாய்ஸ் கேக்குது, ஹே பியூட்டி, ஓடாதம்மா, நில்லுமா, எனக்கு வந்து நீ வேணும், நான் ஃபன் பண்ணணும் உன்னை வச்சு. அடே பைத்தியக்காரா, மரியாதை ஓடி போயிடு. லாஸ்ட் டைம் நான் சொல்றேன், நான் ஒரு மேனு. பாக்குறதுக்கு வெளியிலேருந்து பொண்ணு மாதிரி இருக்கலாம், ஆனா பொண்ணு இல்ல, ஒரு பையன். நீங்க எப்படி ஷாக் ஆனீங்க, அதே மாதிரி தான் இந்த மான்வா படிக்கும் போது நானும் ஷாக் ஆனேன். இந்த மான்வா எண்டிங் ஆகுற வரைக்கும் இந்த பையனை பொண்ணு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனாலேயே ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், ஏகப்பட்ட காமெடியும் இதுல ஏற்படும். இதுக்கு முன்னாடி பியூட்டி அப்படின்னு சொன்னால, அது ஒரு வயசான ஆளு காஞ்சி போயிருக்கான். வாயிலிருந்து அப்படியே எச்சியா ஊத்துது. என்னம்மா நீ சொல்ற, நீ வந்து ஒரு பையனா? என்ன என் கிட்ட நடிக்கலாம் நீ பாக்குறியா? நான் இந்த மாதிரி ட்ரிக்ஸுக்கெல்லாம் ஏமாற வாய்ப்பே இல்ல. இந்த கிழவன் கிட்ட நான் இப்படி எல்லாம் போராடுற மாதிரி இருக்கு. நான் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ரீஜன்ல டிமானிக் ஃபிளேம் சேக் அப்படின்னு ஒரு சேக் இருந்துச்சு. அந்த சேக்கோடைய லீடர்னா எனக்கு கீழே 10,000க்கும் மேல ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க. அவ்வளோ பெரிய சேக்கு. ஆனால் எல்லாருமே கேங் அப் பண்ணி எங்கள் சேக்கை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அங்கே வசமாக மாட்டிக்கினேன். எனக்கு என்ன பண்ணும் தெரியல. அந்த டைமில் என்னோட கோர் கல்டிவேஷனை நான் அழிச்சு தப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் இது வரைக்கும் கல்டிவேட் பண்ண ஒரு விஷயம், லெவலப் பண்ண எல்லா விஷயமும் அப்படியே போயிடுச்சு. இப்போ இருக்கிறதுலையே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் இருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் அந்த எனிமி ஆளுங்க, அவங்க தான். பின்னாடியே இந்த கிழவன் வேற இப்போ தொத்திக்கினே வரான். ரெட்டியான பையா நில்லு, நீ வந்து எனக்கு வேணும். ஆல்மோஸ்ட் உன் கிட்ட வந்துட்டேன், இப்போ நான் விட மாட்டேன். அந்த இடத்துல ஒரு அட்டாக்கை லான்ச் பண்றான். நீடல் மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹாங்கை நோக்கி வரும். இந்த பையனோட பேரு ஹாங்கு, நம்மளும் ஹாங் அப்படின்னே சொல்லலாம். அந்த அட்டாக் வரும்போது கிரிம்சன் ஃபிளேம் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஷீல்டை வச்சு அவன் தடுக்கிறான். இதனால எப்படியும் அந்த அட்டாக்ல இருந்து ஹாங் தப்பிக்கிறான். அந்த இடமும் நாசமாவது. நம்மளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மூச்சு பயங்கரமா வாங்குது. இதை பாக்குற அந்த கிழவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனோட லெவல் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும் போதும் இவனால எப்படி அங்க தடுக்க முடிஞ்சது? நான் ஆளு வெறமா ஃபவுண்டர் ஸ்டேஜ்ல ஒண்டிதான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு மேஜரான சாக்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி. சரி ஏதோ ஒண்ணு, அவனை பிடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் என்ன ஏது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுக்கு அவனை இன்னமும் நல்லா வீக் ஆக்கணும். அதனால இன்னமும் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் ஆளு பண்ணுவான். இந்த வாட்டி ஹாங் ரொம்ப டயர்டா இருக்கனால அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியல. ஹாங் வசமா மாட்டிக்கிறான். அழகான பையா ஜஸ்ட் கேவ் அப் பண்ணு இப்படின்னு அந்த கிழவனும் ஒரு டோனோட தான் அங்க வரான். அங்க ஹாங்குக்கு கடுப்பாவது, என்னையா இந்த கிழவன் இந்த அளவுக்கு ரொம்ப போவியா இருக்கான்னு. ஸ்வீட்டா அந்த அளவுக்கு நீ ரெசிஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நான் வந்து ஒரு நாள் முழுக்கலாம் அப்படி இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏதோ கொஞ்ச நேரம் தான். ஜாலியா இருப்பியா? ஒரு நல்ல பையனா நான் சொல்ற விஷயத்த பண்ணு. நானும் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அங்க இதை கேட்குற ஹாங்குக்கு அட இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான் போல. அதனால ஆளு சட்டையை கைட்டி கட்டுறான். ஐயோ பாரியா, நான் வந்து ஒரு பையயா, உன் கண்ணத்தை வந்து நல்லா பாரியா. என்னது நீ ஒரு பையனா? அடடே நீ சொன்னது உண்மைதானா? நீ உண்மையிலேயே ஒரு பையனா? நான் நாள் முழுக்க உன்னை தேடி எவ்வளவு தூரம் சேஸ் பண்ணி வந்தது எல்லாமே ஒரு பையனுக்காகவா? என்ன ஒரு வேஸ்டான விஷயம் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொல்றேன். இப்பயாச்சும் பார்த்தல நல்லா க்ளோஸா நான் ஒரு பையன்தான். அதனால இதுக்கு மேலேயும் தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்றதை விட்டு உன்னோட வேலையை பாரியா. இரு 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 அது எப்படி என்னால விட முடியும்? பையனா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா நீ ரொம்ப பிரிட்டியா இருக்க. இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்கவும் கிடைக்காது. இது கேட்குற ஹாங்குக்கு அட பசங்களையும் விட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் தோணும். இதனால பவரை பயங்கரமா வெளிப்படுத்துறான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலேயே இந்த உலகத்துல பசங்களுக்கு சேஃப்டின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இவன் கிட்ட என்னால அந்த அசிங்கமான காரியத்தெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு என் கோரை உடைச்சு நான் எங்கேயும் அழியவும் தயாரா இருக்கேன். ஆனா அந்த விஷயத்த ஒண்டி நான் பண்ண மாட்டேன். அங்க இதை பாக்குற அந்த வயசான ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா இவன் ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கான். ஆனா எப்படி இவனால இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பெல் எல்லாம் போட முடியுது? அடே கிழவா, நீ தேவையில்லாம தப்பான இடத்துல கைய வச்சுட்ட. அதனால உன்னை விட மாட்டேன்டா டேய். இன்னைக்கு நீ செத்த இப்படின்னு ஒரு ஃபயர் அட்டாக்க ஆளு பண்ணுவான். அந்த ஃபயர் அட்டாக்கும் அந்த கிழவனை நோக்கி வரும்போது அந்த கிழவன் பயந்து போய் கத்துறான். வெயிட் பண்ணு நம்ம பேசி இதை தீர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த அட்டாக் பட்டு ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாகவும் வாயிலிருந்தெல்லாம் ரத்தமா ஊத்தும். இந்த மாதிரி பவர்ஸை பயன்படுத்தினால ஹாங்கோட நிலைமையும் மோசமாகுது. ஏன்னா ஆல்ரெடி சரியான அளவுல ஹாங் கிட்ட பவர் வந்து இல்ல. பவர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணனால ஹாங் இன்னமும் தான் வீக் ஆயிட்டான். எலவா என் நிலைமை வீக் ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட நிலைமையை மோசமாக்கிட்டல அது எனக்கு போதும். நான் பண்ண அட்டாக்னால என் கோரையே ஆல்மோஸ்ட் உடையறதுக்கு போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துக்கு போயிட்டு ரெக்கவர் ஆகுறதுக்கு பார்க்கணும். அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க வேற ஒரு சவுண்ட் அங்க கேட்கும். ஹேய் நீ பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனை மாதிரி ஒரு கிரீப்பியானவனுக்கு இது தேவைதான். ஆனா ஒரு விஷயம், உன்கிட்ட ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கு போலியே. ஆமா யாரங்க? குரல் ஒண்டி கேக்குது, ஆளை காணோம். அந்த இடத்துல திரும்பவும் யாரோ ஒரு பர்சன் அப்பியர் ஆகுறாங்க. பார்த்தா அதுவும் ஒரு வயசான ஆளுதான். ஈஸி ஃப்ரெண்ட், இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த சைடு நான் போயின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்க பேட்டில பார்த்தேன், அதனால இங்க வந்துட்டேன். அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அவன மாதிரிலாம் நான் போவையானவன் இல்ல. அதனால தாராளமா என்ன நம்பலாம். ஸோ என்னை பத்தி அந்த அளவுக்கு நீ கவலைப்பட வேணாம். அப்ப இதான் விஷயம்னா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போயிடு. நம்ம திரும்பவும் எப்பயுமே மீட் பண்ண வேணாம். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. ஆனா அந்த கிழவன் ஹாங்கிட்ட திடீர்னு அப்பியர் ஆகுறான். ஆனஸ்டா சொன்னா நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பையனா இருக்க. அதே மாதிரி உனக்குள்ள ஏகப்பட்ட ரகசியம் ஒளிஞ்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின அந்த பவர், உன்னோட எபிலிட்டி, உன்கிட்ட இன்னமும் என்னென்ன டிவைன் எபிலிட்டிஸ் இருக்கு அது எல்லாமே எனக்கு வேணும். சீக்கிரம் தம்பி கொடு. நான் வீக்கா இருக்கேன்னு சொல்லி இதையே ஒரு வாய்ப்பாயும் பயன்படுத்துறானா? இல்ல நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும். ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என்னோட கதை இங்கே முடிஞ்சிரும். இல்ல அப்படி ஒண்டி நடக்க கூடாது. ஆனா இந்த டைம்ல அங்க ஒரு பயங்கரமான பிரஷர் அங்க வெளிவரும். பார்த்தா நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். அங்க வரும்போது தண்டரா அப்படி பாயும். அங்க இத பாக்குற அந்த கிழவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட இவன் யாரு? இவனோட லெவல் நாசன் சோல் லெவல்ல இருக்கு. அங்க ஹாங்க்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேர்வியான கிழவன், அடுத்தது இன்னொருத்தன் என்னோட எபிலிட்டி மேல இருக்கான். இப்போ நாசன் சோல் லெவல்ல இருக்க ஒரு பர்சன் எதுக்காக இங்க வரணும்? நம்மால இந்த அளவுக்கு பயங்கரமான ஆராசோட வர அந்த இடத்துல கிழவன் அப்படியே அவனோட டோனை மாத்திட்டு, அட சீனியர் மாஸ்டர், நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கிரேசியான விஷயத்தெல்லாம் பண்ணல. நீங்க தாராளமா அவனை வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்த விட்டு போறேன். டேய் உன்ன மாதிரி ஸ்கம்பேகா இருக்கிற ஆளுங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்ல. அங்க வாய்டு ஃபிங்கர் அப்படின்னு ஒரு அட்டாக்கையும் ஆளு பண்ண அது டைரக்டா இதயத்திலேயே அங்க போய் தாக்கும். அவ்வளவுதான். இதனால அந்த பர்சனோட கதையும் அங்கேயே முடியுது. அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஆளு ரொம்ப பயங்கர பவரோட இருக்கான். எனக்கு பேட் லக் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான்
இந்த இடத்துல தான் ரியலி சாக போறேன்னு நினைக்கிறேன். ஜுன்லினும் ஹாங்க பார்த்துன்னே சிஸ்டம் கிட்ட கேக்குறான், ஏய் சிஸ்டம், நீ வந்து சொல்லு, இந்த பையனா நீ சொன்ன அந்த டிமானிக் கல்ட்டோட லீடரு, அதே மாதிரி இந்த பையன் இவன் வந்து ஒரு ட்ரூவான இம்மர்டலா? ஆனா சிஸ்டம், இவனை பார்க்கும் போது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஜஸ்ட் இவன் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கான் அவ்வளவுதான். அப்பனா நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் அது என்ன பொய்யா? நீ என்ன எனக்கு கலாய்க்கிறியா சிஸ்டம்? உடனே அங்க சிஸ்டமும், இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த பையன் டிமானிக் ஃப்ளேம் சாக்கோட லீடரு, அதே மாதிரி அவன் ட்ரூவான இம்மார்டல். என்ன ஒண்ணு, சாக்ல சில பல விஷயம் அங்க ஏற்பட்டிருக்கும், இதனால அவனோட பவர்ஸை ப்ளோ அப் பண்ணி ஆளு தப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே இன்சைட்ஸை ஆக்டிவேட் பண்ணி உங்க கண்ணால அவனோட எபிலிட்டிஸை பத்தி பாருங்க. அங்க இதனால அவன் யாரு என்ன எல்லாமே அங்க தெரியுது. அங்க ஐடென்டிட்டி ஃபார்மர் டிமானிக் ஃப்ளேம் கல்ட்டோட லீடரு, ட்ரூ இம்மார்டல் கல்டிவேட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். டேலண்ட் ஹெவன்லி கிரேட் ஃபயர் ஸ்பிரிட் ரூட்டா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, டேமேஜா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹாங் அங்க ப்ளோ அப் பண்ணிருப்பான், அதனால தான் டேமேஜ் ஆயிருக்கு. ஆளு இப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கான், ஆனா பயங்கரமான பொட்டன்ஷியல் இவனுக்கு இருக்கு. ஜெண்டர் மேலுன்னு இருக்கும், பேரு ஹாங்கன்னு இருக்கும். அங்க மேலுன்னு கேட்டோன்னே நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா இது உண்மையா? இவன் உண்மையிலேயே மேனா? இது கிட்ட வந்துட்டு ஹாங்க நல்லா உத்து பாக்குறான். அடடா, அவனோட ஸ்கின் கலரு, அவனோட அழகான சில்கி ஹேரு, அவனோட பாடி ஷேப்பு எல்லாமே ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. பொண்ணுங்களே இந்த மாதிரி பாடி இருக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. அதனாலே இவன் ஒரு உமன் தான் அப்படின்னு மிஸ்டேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்க இப்படி நம்மால யோசிக்கும் போது அங்க ஹாங்கும் யோசிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? எதனால இவன் ஒரு மாதிரி என்ன பாக்குறான்? இவனும் கிழட்டு பசங்க மாதிரி முரட்ட பையனா இருப்பானோ? ஜுன்லினும் நம்ம ஹாங்க பாத்துக்கினே யோசிக்கிறான். இப்ப இவன் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கலாம், ஆனா இவனோட டேலண்ட் ரொம்ப அதிகம். அதனால ஈஸியா கொஞ்ச டைம்லயே பயங்கரமா லெவலப் ஆயிட்டு நாசன் லெவலு, டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலு இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி அவன் இம்மார்டல் லெவல்ல இருந்தால அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். இவன் எந்த அளவுக்கு லெவலப் ஆகணும் அது எனக்கும் ஒரு லாபம் தான். அதனால இவனை ஒரு டிசிப்ளா ஏத்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி, இந்த மாதிரி உனக்கு எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கு, அதனால நீ வந்து எனக்கு டிசைபிளா இதுக்கப்புறம் இரு. நான் தான் இனிமேலும் உனக்கு ஒரு மாஸ்டரா இருக்க போறேன், உனக்கு புரியுதா? இதை கேட்குற ஹாங்கு இன்னமும் ஆச்சரியமாகறான். என்னது, நான் உங்களுக்கு டிசைபிளா இருக்கணுமா? எனக்கு தெரியும். அப்பயே அந்த ரெண்டாவதா வந்து அந்த கிழவ மாதிரி இவனும் என்னோட சீக்ரெட் பின்னாடி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொன்னா என் கிட்ட இருக்க நாலேஜ், ட்ரெஷரு அந்த மாதிரி விஷயத்த இவன் வந்து அடையணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா இவன் நாசன் லெவல்ல இருக்கனால என்னால இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஃப்ளேம் சாக்கோட லீடரா இருக்கும் போது என் முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. ஆனா என் நிலைமை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, நாசன் லெவல்ல இருக்க இந்த பர்சன் தன்னைத்தானியே என் முன்னாடி மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே கனவுல தான் நடக்கும். நான்லாம் ஸ்டூடெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை இவன மாதிரி ஒரு பர்சனுக்கு. ஆமா என்ன ஆச்சு? உன்னோட முகத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணும் போது உனக்கு ஏன் ஸ்டூடெண்டா இருக்கு, எக்ஸைட்மெண்ட் இல்லாத மாதிரில இருக்கு. அங்க இது கேட்டோன்னே ஹாங்கோ அவங்க யோசிக்கிறான். இந்த மாதிரி டைம்ல மறுக்கவும் முடியாது, ஏன்னா என்கிட்ட சண்டைற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் டிசைபிள் இந்த மாதிரி பிளேவை நம்ம பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் என்கிட்ட பவர்லாம் வந்ததுக்கப்புறம் இவன் கதையை மொத்தமா முச்சு விட்டுற வேண்டியதான். அங்க இதனால மண்டிட்டு, நான் ஹாங் உங்களுக்கு இனிமேலும் ஒரு டிசைபிளா இருப்பேன், அதனால இனிமேலும் நீங்க தான் எனக்கு ஒரு மாஸ்டர். ஆனா ஹாங்கோட மனசுல வேற ஒரு விஷயம் தான் ஓடும். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷோ தான். டைம் வரும்போது உன்னோட கதையை நான் முச்சு விடாம விட மாட்டேன். இப்ப என்கிட்ட பவர் அது வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஆனா வெயிட் பண்ணு ஜுன்லின், மொத்தமா உன் கதையை முடிக்கிறேன். தம்பி நல்ல விஷயம் தான், உன்னோட பேரு ஹாங் அப்படின்னு நீ சொன்ன, உன்னை இனிமேலும் லிட்டில் ஹாங் அப்படின்னே சொல்றேன். என்னது லிட்டில் ஹாங்கா? இவனுக்கு ரொம்ப தைரியம் தான் இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா வெளியில ஓகே மாஸ்டர் அப்படின்னு ஆளு சொல்றான். ஜுன்லின் ஹாங்கோட முகத்தை பார்க்கும் போதே அங்க கண்டுபிடிக்கிறான் இது எல்லாமே ஆப்வியஸா ஃபேக்கான ரியாக்ஷன். டைனஸா இருக்கிற மாதிரி ஆளு நடிக்கிறான். ஆனா ஏதோ ஒண்ணு, எந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ராங்கரா மாறானோ அதுக்கேத்த மாதிரி நானும் ஸ்ட்ராங்கரா மாறுவேன். அதனால ஹாங்கால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்திர வேண்டியதான். நம்ம ஹீரோ இப்போ மிஷினை கம்ப்ளீட் பண்ணனால 3 விஷயம் அங்க ரிவார்டா கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரிவார்டு என்னன்னா, அதுவே பங்கமா இருக்கும், ஆட்டோ கல்டிவேஷன் மோட் அப்படின்னு ஒரு ரிவார்டு. சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ சும்மா தூங்கினாலே போதும், இல்ல சும்மா இருந்தாலே போதும், தொடர்ந்து நம்ம ஜுன்லினுக்கு லெவலப் ஆயினே இருக்கும். ஆனா இது என்னப்பா புது கதையா இருக்கு, நல்ல விஷயம் தான், எனக்கு இது வாட்டாம போயிடுச்சு. ரெண்டாவதா கங்க்ராலேஷன் ஹாஸ்ட், உங்களுக்கு ரெண்டாவதா இன்னொரு ஒரு ரிவார்டும் கிடைச்சிருக்கு. ஹெவன்ஸ் பரியல் காஃபின் அப்படின்னு ஒரு காஃபினும் அங்க கிடைச்சிருக்கு. என்னடா இது பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதே டவுட் எனக்கும் வந்துச்சு. ஆனா இதுவும் ஒரு புரோக்கனான எபிலிட்டி. இந்த காஃபினை வச்சு ஹெவன்ஸ்
எர்த்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுக்க முடியும். அதுலயும் ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம்னு தெரியுமா, ஒரு உலகத்தையே இதால ட்ராப் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நம்ம ஜுன்லின் ஹெவன்ஸ் பரியல் காஃபினை இன்னமும் லெவலப் பண்ணும். மூணாவதா எக்ஸ்ட்ராவா சில பல ரிவார்ட்ஸ் அங்க கிடைச்சிருக்கு. அதுல ஃபயருக்கான ஒரு பில் அங்க இருக்கு. இதனால ஃபயருக்கான ரூட் டேமேஜ் ஆகியிருந்தாலோ இல்ல அவங்க வீக்கா இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த பில்லு ஒரு எலிக்சருக்கு சமம். கூடவே ஒரு புக் இருக்குல்ல, அது ஃபயர் டைப்ல இருக்க ஒரு ஸ்கில் தான். 3000 ஃபிளேம் சூத்ரா அப்படின்னு ஒரு ஸ்கில் தான் அது. அந்த பில்லு அந்த டெக்னிக் இது ரெண்டுமே ஹாங்குக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி மெயினா அந்த ஹெவன்ஸ் பரியல் காஃபின் அதை பத்தி தான் நான் இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா அதுக்கு கிரேசியான பொட்டன்ஷியல் இருக்கு. ஈவன் ஒரு உலகத்தையே அப்படியே அதால ட்ராப் பண்ண முடியும்னா எந்த அளவுக்கு பங்கமான விஷயம் அது. நான் சீக்கிரமா அதை லெவலப் பண்ண போலியே, ஏன்னா இந்த மாதிரி எபிலிட்டிலாம் எனக்கு கிடைக்கும்னு யாரு யோசிச்சா. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் இன்னமும் பங்கமா இருக்கும். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே வெறும் இது ஆரம்பம் ஒண்டிதான். நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற ஸ்கில் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் பங்கமா இருக்கும். இந்த மான்வாவோட ஹீரோ அவன் ஷேடோக்கே டஃப் கொடுப்பான். அந்த அளவுக்கு புரோக்கனான எபிலிட்டிலாம் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைச்சிக்கினே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க, இன்னமும் வேற லெவலில் இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.